அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் பத்தின விவரங்களை HM சர்வேல எப்படி அப்டேட் செய்யறதுன்னு பார்க்கலாம். கூகுள் குரோம்ல mes.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணி உள்ள போகணும். உங்க ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி உள்ள லாகின் செய்யணும். இந்த ஹோம் பேஜ்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் சர்வே கிளிக் பண்ணணும். இந்த அகடமிக் இயரான 2025-26 செலக்ட் பண்ணணும். 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்போர்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், அதில் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, ஆப்சென்டீஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும். உமீஸில் எத்தனை பேர் என்ரோல் ஆயிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த HM சர்வேவை எத்தனை பேருக்கு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பரும் இங்க காட்டப்படும். உமீஸ்ல என்ரோல் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் இங்க காமிக்கப்படும். உமீஸ்ல என்ரோல் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரீம் வைஸ் என்னென்ன காலேஜஸ்ல என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் இங்க காமிக்கும். ஹையர் எஜுகேஷன்ல என்ரோல் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காரணங்களுக்காக என்ரோல் ஆகல அப்படிங்கறத நம்ம HM சர்வேல அப்லோட் செய்வோம். அந்த ரீசன்ஸ் இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். என்ன ரீசன்ஸ்க்கு என்ன கவுண்ட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை எப்படி அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்க ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். இங்கே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அவங்க MES ID, எக்ஸாம் ரிசல்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், சர்வேயோட ஸ்டேட்டஸ், ஆக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். HM சர்வே கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டட்னு வரும். கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிராஃப்ட்டுங்கிற ஐக்கான் காட்டும். இப்போ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்க்கு எப்படி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த நியூ சர்வேங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு 2 லெவல்ஸில் நம்ம டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு என்ரோல் ஆன டீட்டெயில்ஸை ஃபேஸ் 1ல் ஃபில் பண்ண போகிறோம். பேரண்டல் ஸ்டேட்டஸில் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸை அப்லோட் செய்யணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். இதில் எந்த ஸ்ட்ரீமில் எந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அப்லோட் பண்ணணும். இதில் 5 ஸ்ட்ரீம்ஸ் வரைக்கும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் ரெக்குவயர்மெண்ட்ஸில் அட்மிஷனுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதேனும் இல்லை அப்படின்னா அதை இங்கே செலக்ட் பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குன்னா நாட் ரெக்வயர்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் எதுவும் தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் ஹையர் எஜுகேஷன் என்ரோல் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த இடத்துல நோ கொடுக்கணும். ஏன் ஹையர் எஜுகேஷனில் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற ரீசனையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்த ரீசன்ஸ் தான் நம்மளோட ஃப்ரண்ட்ல டேஷ்போர்டில் காண்பிக்கப்படும். என்னென்ன ரீசனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் என்ரோல் ஆகாமல் இருக்காங்க அப்படிங்கிற ரீசன்ஸும் காமிக்கப்படும். இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படிங்கிற ஐக்கான் வரும். இது மூலமாக நம்ம என்ரோல்மெண்ட்கான டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் 2ல நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஐகான் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆயிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அவங்க எந்த ஸ்ட்ரீமில் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இங்கே அப்டேட் பண்ணணும். ஹையர் எஜுகேஷனில் என்ரோல் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நோன்னு கொடுத்து அதுக்கான காரணத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஹையர் எஜுகேஷனில் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா இங்கே எஸ் கொடுக்கணும். இங்கே எஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா டோட் வெப்சைட்டுக்கு புஷ் பண்ணப்படும். பாலிடெக்னிக்கில் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த இடத்துல நோ கொடுத்துக்கலாம். அதுக்கான காரணத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்த விவரங்களை அப்டேட் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் 2 சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஐகான் வரும். இது மூலமாக நம்ம HM சர்வே முடிச்சோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை எப்படி அப்லோட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். நியூ சர்வேவை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா காலம் இருக்கும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. இதில்
அந்த ஸ்டூடெண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும். பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், பண்ணலைன்னா நோன்னு கொடுக்கணும். ஏன் பண்ணலை அப்படிங்கிற ரீசனையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்து பேரண்ட் டீட்டெயில்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்னு நம்ம நார்மலாக பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரியே பண்ணணும். ஃபேஸ் 2 டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணி சப்மிட் கொடுக்கறது மூலமா நம்ம இந்த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் சர்வே HM சர்வேவை கம்ப்ளீட் பண்ணுறோம். நன்றி.